இது வந்துட்டு உத்தரப்பிரதேசில் நடந்துச்சுங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் நடந்திருக்கு இந்த விஷயம். அதுனா திடீர்னு அது ஏதோ காய போட்டிருக்காங்க, சாரீஸ் ஏதோ காய போட்டிருக்காங்க. அந்த சாரீ வந்துட்டு உங்களுக்கு திடீர்னுட்டு அது அந்த பால்கனிலேருந்து தவறி உங்களுக்கு அடுத்தது கீழே 9th ஃப்ளோரில் போய் விழுந்துருச்சு. அந்த சாரீ விழுந்துருச்சு. அது மிஞ்சி மிஞ்சி போனால் ரூ. 1000 இருக்கலாம், ரூ. 2000 இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அவங்க பையனை 10 வயசு பையனை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சாரியை கீழே போகிற மாதிரி போட்டு அந்த துணி மூலமாக அந்த பையன் அதை பிடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்குற மாதிரி போயிட்டு அந்த 9th ஃப்ளோர்லேருந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். திஸ் இஸ் ஜாய் சேனல். நான் ஒரு முக்கியமான பதிவு வந்துட்டு ஒரு 2-3 டாபிக்ஸ் பேசணும்னு நினச்சேன். பட் வந்துட்டு இது அப்படியே 4 டேஸ் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேங்க. எனக்கு ரொம்ப 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 ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த விஷயம் என்ன அப்படின்ட்டு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல விதத்தில் பேரண்ட்ஸ்னால வந்துட்டு பல குழந்தைங்கள் வந்துட்டு அப்யூஸஸ்க்கு பேரண்ட்ஸ்னாலேயே அப்யூஸ் ஆகுறாங்க. சில பேர் வந்துட்டு பேரண்ட்ஸ்னாலேயே வந்துட்டு ரொம்ப தாக்குதல்களாக உட்படுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இது நாள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பிரியாணி அபிராமி அந்த குன்றத்தூர் சென்னையில் நடந்துச்சு இல்லையா, அந்த அபிராமி விஷயம், அந்த மாதிரி அவங்க லவர் கூட போயிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்துட்டு இந்த மாதிரி இது கொடுத்து அவங்க சாகடிச்சிருக்கிறது, அதெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு வந்தோம். ரீசெண்ட் டேஸாக பார்க்குறோம். இன்னைக்கு நான் வந்துட்டு விஷயம் இந்த சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு நான் பார்த்த விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு உத்தரப்பிரதேசில் நடந்துச்சுங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் நடந்திருக்கு இந்த விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஒரு 15 மாடி இருக்கக்கூடிய கட்டடத்தில் இருக்கிறாங்க. இந்த ஃபேமிலி 10வது மாடியில் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த லேடி அந்த அந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்தில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அது ஏதோ காய போட்டிருக்காங்க, சாரீஸ் ஏதோ காய போட்டிருக்காங்க. அந்த சாரீ வந்துட்டு உங்களுக்கு திடீர்னுட்டு அது அந்த பால்கனிலேருந்து தவறி உங்களுக்கு அடுத்தது கீழே 9th ஃப்ளோரில் போய் விழுந்துருச்சு. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காலகட்டத்தில், விழுந்துருச்சா சரி ஓகே, நம்ம போய் உடனே போயிட்டு அந்த பால்கனியில் போய் 9th ஃப்ளோரில் போய் எடுப்போம், இல்லைனா அவங்கள எடுத்து கொடுங்க அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா. பட் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுலேருந்து எப்படி பெண்களோட மனநிலை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, என்ன மாதிரியான மனநிலையாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் வந்து புரிஞ்சுக்கவே முடியல. அது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை எல்லாத்துக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாரீ விழுந்துருச்சு. அது மிஞ்சி மிஞ்சி போனால் ரூ. 1000 இருக்கலாம், ரூ. 2000 இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அவங்க பையனை 10 வயசு பையனை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சாரியை கீழே போகிற மாதிரி போட்டு அந்த துணி மூலமாக அந்த பையன் அதை பிடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்குற மாதிரி போயிட்டு அந்த 9th ஃப்ளோர்லேருந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு என்ன பண்ண முடியும், என்னடா இது, ஒரு சாரிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்துட்டு அந்த ஸ்டெப்பு வழியாக தானே கீழே இறங்கி போவோம், பொதுவாக அதுதானே பண்ணுவோம். பட் இவங்க என்னடா அது இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பயக்கத்தக்கறதான ஒரு விஷயத்த வந்துட்டு எனக்குள்ளே உண்டு பண்ணுச்சு. நிறைய பேர் வந்துட்டு இது வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. என்னடா அது இந்த மாதிரிலாம் கூட லேடிஸோட மனப்பாங்கு இப்படி போயிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஒரு துணியை பிடிச்சிட்டு எப்படிங்க அவ்வளோ 9th ஃப்ளோர் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் கீழே அந்த ஹைட்டை பார்த்தா என்ன ஆகும். ஸோ வந்துட்டு இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாரிங்க, அது வந்து கட் ஆயிடுச்சு, என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியல. ஸோ வந்துட்டு அந்த 9th மாடியிலேருந்து வந்துட்டு அந்த 10வது மாடியில் அவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. சாரி விழுந்துருச்சு, பால்கனியில் விழுந்துருச்சு, அது 9வது மாடியில் போய் விழுந்துருச்சு. ஸோ அந்த பையனை அப்படியே இறக்கி அப்படியே விட்டுட்டாங்க. அந்த பையன் அந்த ஹைட்டை பார்த்துட்டு அப்படியே நடுங்கி போயிட்டு அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரிலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ அவனை வந்துட்டு பாதுகாத்துட்டாங்க, அப்படியே பிடிச்சி இழுத்து பண்ணிட்டாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரிலாம் கூட லேடிஸ் இப்போ மாறிட்டு வராங்களா, என்னடா இது, எது ரைட்டு, எப்படி குழந்தைங்க இல்லாமல் எத்தனையோ ஃபேமிலிஸ் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கோயில் குழந்தை எத்தனையோ பேர் போய் இது ப்ரேயர் பண்ணிட்டு பூஜைகளும் சாமி பின்னாடி போயிட்டு மாதம் கண்ணீரோடு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைய ஒரு ஸ்பைடர் மேன் லெவலுக்கு குழந்தைய மேலேருந்து கீழே வரைக்கும் எப்படி அப்படி விட்டாங்க யோசிச்சு பாருங்கங்க. என்னால் வந்துட்டு என்னால் அக்செப்டே பண்ண முடியல. அப்படியே அந்த மாடியிலேருந்து விட்டுட்டாங்க, அந்த
சாரியை எப்படி இந்த படத்துல எல்லாம் எப்படி அந்த ஹீரோ வில்லன்லாம் அப்படியே போகும்போது அப்படியே சும்மா சரக்கு சரக்கு சரக்குன்னு போவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது இது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் அந்த 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 ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்து என்னால் பார்க்கவே முடியல, என்னால் கண் கொண்டு என்னால் பார்க்க முடியல. நீங்கள் கூட போய் பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் இது நடந்திருக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த சாரியில் அந்த பையன் தொங்குறான். பொதுவாக ஹைட்டை பார்த்து அப்படியே மேலேருந்து கீழே பார்த்தாவே நமக்கெல்லாம் தலை சுற்றிடும், பெரியவங்களுக்கே தலை சுற்றிடும். அப்போ குழந்தைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க நினச்சி கூட என்னால் பார்க்க முடியலங்க. அந்த மாதிரி பெண்களோட மனநிலை ரொம்ப ரொம்ப என்ன டிப்ரெஷனாக என்ன ஏதுன்னு தெரியாதெல்லாம் பொம்பளையா என்னன்னு கூட எனக்கு தெரியல. குழந்தைங்களை வந்துட்டு பாதுகாக்க பெற்றுக்க முடியல, இல்லை பெற்றுக்கிட்டு வாழ முடியல அப்படின்னு சொன்னால் எத்தனையோ ஆஷ்டமங்கள் இருக்குது, அங்கங்கே கூட போய் விட்டுறலாம். இந்த மாதிரி வீணா அபிராமி மாதிரி பெண்களும் அப்புறம் வந்துட்டு வீட்டிலேயே வச்சுட்டு தாய் தந்தையினால் வந்துட்டு அவங்களுக்கு பல பிரச்சனைகளும் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள மேலேருந்து கீழே விழுந்துருந்தானே என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்பைடர் மேனா இது என்னது, இது வந்து உண்மை லைஃப் இல்லை, படம் கிடையாது இதெல்லாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, என்னால் நினச்சே பார்க்க முடியல. மாடியிலேருந்து அப்படியே எப்படி எப்படி இந்த மாதிரிலாம் துணியை ஒரு சாரியில் எப்படி ஒரு பையனை கீழே 9வது மாடியில் போய் அந்த சாரியை எடுத்துட்டு வா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இது வந்துட்டு ரொம்ப 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 கேட்கும் போதே எனக்கு மனசுக்கு ரொம்ப பாதிச்சிச்சு. இது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாருமே போய் பாருங்கள். என்ன மனநிலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு உண்டானதை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயோ உங்கள் வெல்விஷர்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ எதுனாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைங்களை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் யாரும் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி யாராவது பண்ணால் கூட போயிட்டு அந்த குழந்தைய நம்ம தான் பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர் மேன் மாதிரி ஒரு சாரிக்காக வேண்டி குழந்தைய மாடியிலேருந்து இறக்கி விடுவாங்களா அப்படிங்கிறதும், அந்த மனநிலை அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதனால தான் இப்படியே வந்துட்டு லைவ் இப்போ தான் முடித்தேன். அப்படியே வந்துட்டு சரி இதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த மனநிலையை பற்றி இந்த பெண்ணினுடைய மனநிலை என்ன நினைக்கிறீங்க? அபிராமி மாதிரி இருக்கிற பெண்களின் மனநிலையும் இல்லை இது போன்ற ஒரு சாரிக்காக குழந்தைய மேலே அப்படி தொங்க விடுற ஒரு சாரியில் தொங்க விடுற குழந்தைகளின் மனநிலையும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே சொல்லுங்கள். இந்த மாதிரி லேடிஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாபாய்ங்க.